ஒரு கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மோடி. 1 करोड़ युवाओं को AI स्किल के लिए ट्रेनिंग देने का हम काम करेंगे. ஒட்டுமொத்த இலக்கு என்ன அப்படின்னா 2047 வளர்ந்த பாரதமாக இந்தியா இருக்க வேண்டும். மற்ற நாடுகளுடைய விருப்பம் இந்தியாவை ஒரு டெவலப்பிங் நேஷனாகவே வைத்திருப்பது. மோடியின் விருப்பம் இந்தியாவை டெவலப்டு நேஷனாக மாற்றுவது. இதுலதான் மற்ற சர்வதேச நாடுகளுக்கும் மோடிக்கு இடையில ஒரு கிளாஷ். 2014க்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் மோடியால் நஷ்டமடைந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கிறார். 1000 வருஷத்து வீழ்ச்சிய வெறும் 80 வருஷத்துல நம்ம காம்பன்சேட் பண்ணி மீறி எழுந்து துடிப்போட வந்திருக்கிறோம். இதுதான் இந்தியா. எந்த தேசத்தில் இந்த அதிசயம் நடந்தது கிடையாது. பீப்புள் அத்தனை பேரு கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. ஆனா இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த ஏழை இந்துக்களில் ஒருவர் கூட கிறிஸ்தவராக மதம் மாறவில்லை. சிங்கப்பூருடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூ சொல்லி இருந்தார். இதுதாங்க தனித்துவம், இந்தியாவின் தனித்தன்மை. They have converted whole island. All the native Fijians have become Christians, but not the Indians in Fiji. ஜார்ஜியா மெலோனிய கட்டி பிடிச்சிங்களான்னு பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா மிஸ்ஸஸ் மவுண்ட் பேட்டனுக்கு யாரு சிகரெட்டை பத்தி வச்சான்னு சொல்லாமா? இனிமே அப்படித்தான் இறங்கணும். கடந்த காலத்தை தோண்டி எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா காங்கிரஸ் அலமாரிகள்ல எலும்பு கூடுகள் மட்டும்தான் மிஞ்சும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மோடி ஆற்றிய சுதந்திர தின உரையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். டெல்லி செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் சஞ்சய் சேத், பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் ஆகியோர் வரவேற்றனர். டெல்லி பகுதிக்கான ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜேஷ் சேத்தியை பிரதமருக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் அறிமுகம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றும் இடத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அப்போது முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. அனைவரும் எழுந்து நின்று தேசிய பாடலுக்கு, அதாவது நேஷனல் சாங்குக்கு மரியாதை தந்தனர். பின்னர் தேசிய கொடியை பிரதமர் ஏற்றினார். தேசிய கொடியை ஏற்றுவதில் பிரதமருக்கு கேப்டன் சோனியா சிங் சௌஹான் உதவினார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. அப்போது விமானப்படை சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. பின்னர் மோடி உரை நிகழ்த்தினார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்தியாவில் நிலையான அரசு, துடிப்பான ஜனநாயகம், வலுவான நீதித்துறை, நாட்டை வழிநடத்தும் அரசமைப்பு சாசனம் ஆகியன உள்ளன. எனவே இந்தியா தனது எல்லைகளுக்கு உள்ளிருந்தும் எல்லைக்கு வெளியிலிருந்தும் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. இளைஞர்களுக்கான இலவச ஆன்லைன் பயிற்சி வழங்கப்படும். ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மோடி. आने वाले 1 वर्ष में 1 करोड़ युवाओं को AI स्किल के लिए ट्रेनिंग देने का हम काम करेंगे, ताकि हमारा देश का नौजवान AI की दुनिया में भी नेतृत्व करने का सामर्थ्य। मेरे साथियों, 2036 ஒலிம்பிக் போட்டியின் ஒவ்வொரு விளையாட்டு பிரிவிலும் இந்தியா போட்டியிட வேண்டும். விளையாட்டு திறன் கொண்ட குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிறந்த பயிற்சியும் ஆதரவும் வழங்கி 2036 ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் திறன் தேடல் திட்டம் தொடங்கப்படும் என்றும் மோடி அறிவித்தார். हम टैलेंट हंट का एक अभियान भी चलाना चाहते हैं. हमें अगर 2036 के लिए खिलाड़ी चाहिए तो आज जो 5 साल, 10 साल, 15 साल की उम्र के नौजवान हैं, बेटे हैं, उनके तरफ ध्यान देना होगा, उन बेटियों पर ध्यान देना होगा. और इसलिए 5 से 15 उम्र के बच्चों में खेल प्रतिभा ढूंढने के लिए गांव-गांव, शहर-शहर, स्कूल-स्कूल एक टैलेंट हंट का अभियान चलाया जाएगा. बच्चों की प्रतिभा को देखा जाएगा,
और फिर उनको स्पेशल ट्रेनिंग दे करके देश के लिए खेलने वाले अच्छे खिलाड़ी बनाए जाएंगे। அடுத்த 10 ஆண்டுகளில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் குறைந்தது 50 இந்திய நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும் என்றார். आने वाले एक दशक में इन फॉर्चून 500 में 50 कंपनियां भारत की क्यों न हो, ये लक्ष्य हमारा क्यों न होना चाहिए। உலகின் முதல் 5 மிகப்பெரிய வங்கிகளில் குறைந்தது ஒரு இந்திய வங்கியேனும் இடம்பெற வேண்டும் என்றும், दुनिया की टॉप बैंक के अंदर भारत की बैंक का झंडा भी क्यों न फहरता हो, भारत की बैंक भी टॉप बैंक 5 बैंक में भारत की भी एक बैंक होनी चाहिए। உலகின் 5 மிகப்பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிகளில், அதாவது மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் குறைந்தது ஒரு இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனமேனும் இடம்பெற வேண்டும் என்றும் இலக்கு நிர்ணயித்தார். लेकिन समय की मांग है कि दुनिया की 5 बड़ी फार्मा कंपनियों में भारत की भी 1-2 फार्मा कंपनियों का नाम गूंजना चाहिए, भारत उसमें अपना स्थान बनाना चाहिए। சர்வதேச சந்தையில் ஒரு மூட்டை யூரியாவின் விலை ரூபாய் 3000 இருக்கும் நிலையில் இந்திய விவசாயிகளுக்கு அது ரூபாய் 300க்கு வழங்கப்படுகிறது. और दुनिया से जो 3000 रुपया में यूरिया का बोरा हमें मिलता है, वो हमारे किसानों को हम सिर्फ 300 रुपये में दे पाते हैं। அதுபோல சர்வதேச சந்தையில் டிஏபி உரத்தின் விலை ரூபாய் 5000 உயர்ந்திருக்கும் நிலையில் இந்திய விவசாயிகளுக்கு அது 1350 ரூபாய்க்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்றார் மோடி. डीएपी आज दुनिया में बाजार 5000 पहुंच चुका है, लेकिन मेरे देश के किसानों को दिक्कत ना हो, इसलिए 1350 रुपए में आज भी डीएपी देने का काम हम कर रहे हैं। இனி வெறும் உலக சந்தையாக மட்டும் நாம் இருக்க முடியாது, உலகுக்கான விநியோகஸ்தராக இந்தியா மாற வேண்டும் என்றார் மோடி. तब भारत विश्व के लिए बाजार बन करके नहीं रह सकता, हमें डिफेंस के क्षेत्र में आत्मनिर्भर होना हुआ, नेक्स्ट जनरेशन डिफेंस टेक्नोलॉजी डेवलप करके हमें ग्लोबल सप्लायर बनने की दिशा में हमें लक्ष्य लेकर के चलना है। இந்திய வளர்ச்சிக்கான 7 முக்கிய துறைகளை சக்தியின் சப்ததாரா என்று மோடி குறிப்பிட்டார். அந்த சப்ததாரா என்னென்ன? 1 உற்பத்தி துறை, 2வது வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறை, 3வது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், அதாவது இன்னோவேஷன், 4வது கதிசக்தி, 5வது ரக்ஷா சக்தி, அதாவது ராணுவத்துறை, 6 பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், 7 இந்தியாவின் மென்மையான சக்தி, சாஃப்ட் பவர். मैं देश के सामने शक्ति की सप्तधारा का आह्वान करता हूं। आने वाले 5-7 साल में जो पिछले 5-7 दशक में नहीं हुआ, वो सप्तधारा के सामर्थ्य से, शक्ति से हम देश को नई ऊंचाई, नई गति देंगे और नए लक्ष्यों को पार करने वाला सामर्थ्य देंगे। இந்த சாஃப்ட் பவர்னா என்ன அப்படின்னா யோகா, ஆயுர்வேதிக், இந்த லைன்ல இந்தியாவினுடைய வளர்ச்சி. உலகத்தரத்தை எட்டுவதற்கு உற்பத்தி துறையில் போட்டித்தன்மை கொண்ட செலவு, தரம் மற்றும் உற்பத்தி அளவு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இந்திய வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் பொருட்களை உலகளாவிய பிராண்டுகளாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். டிஜிட்டல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், கதிசக்தி திட்டத்தின் கீழ் வேகமான மற்றும் தடையற்ற இணைய இணைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார் மோடி. ரக்ஷா சக்தியின் கீழ் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டும் என்றார். அதே போல இந்தியாவின் மிகப்பெரிய வளங்களை பயன்படுத்தி பசுமை மற்றும் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் மோடி தெரிவித்தார். சீர்திருத்தம் என்பது எங்கள் அரசின் உறுதிப்பாடு, அது வெறும் முழக்கமல்ல என்றார் பிரதமர். முன்பு செல்லக்கூடாத பகுதிகள் என்று கருதப்பட்ட பகுதிகளை தற்போது செல்லக்கூடிய பகுதிகளாக இந்தியா மாற்றியுள்ளது. அதாவது முன்பு நோ கோ ஏரியாஸ் என்று இருந்ததை இப்போது கோ ஹெட் ஏரியா என்று மாற்றி இருக்கிறது என்று பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். नो गो एरिया घोषित करके रखा था, हमने ही समंदर के अंदर जाकर के एक्सप्लोरेशन न करने का निर्णय कर लिया था। जो कभी नो गो एरिया हुआ करते थे, हमने उसको
गो अहेड एरिया के रूप में खुला कर दिया है और अब हम समुद्र के भीतर நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய அதிக அணுமின் நிலையங்களை அமைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவது இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் கூறினார். நாடு 200 ஜிகாவாட் அணுமின் சக்தி என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளதாகவும் புதிய 5 அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் மோடி தெரிவித்தார். குழாய் மூலம் எரிவாயு தற்போது 1.75 கோடி வீடுகளுக்கு சென்றடைந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி எப்படி விஸ்வரூபம் எடுத்தது என்பதை எடுத்துரைத்த பிரதமர் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 4 மடங்காகவும் காதி மற்றும் கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும் மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும் நவீன ரயில் பெட்டிகளின் உற்பத்தி 21 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 100% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா பிற நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் விதத்தில் தன்னுடைய திறன்களை அது வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ஒரு காலத்தில் ஃப்ராஜைல் 5 என்று பலவீனமான 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட பாரதம் தற்போது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் 5வது பொருளாதார நாடாக மாறி உள்ளது என்றார். कभी फ्रेजाइल 5 में गिरे जाते थे 12 साल के भीतर भीतर हम एक मेजर इकोनॉमी में फास्टेस्ट ग्रोइंग इकोनॉमी बन गए हैं. ஒரு நாடு தன்னுடைய கனவுகள் உறுதிப்பாடு மற்றும் திறன்களின் வலிமையால் முன்னேறும் போதுதான் அது மகத்தானதாக மாறி தன்னுடைய இலக்குகளை அடையும் என்று பிரதமர் கூறினார். ஸோ பிரதமருடைய இன்றைய ஸ்பீச்சினுடைய முக்கியமான டேக்அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, திசை தடுமாறி திசை மாறி வழி மாறி போகக்கூடிய இளைஞர்களை வழிப்படுத்துகிற ஒருமுகப்படுத்துகிற அந்த இளைய சக்தியை ஒருமுகப்படுத்துகிற ஒரு திட்டமும் போக்கும் பிரதமருடைய ஸ்பீச்சில் தெரிகிறது. அதனால்தான் இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ பற்றின பயிற்சி திட்டம் இப்படி பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்புறம் இளைய தலைமுறையிட்டேருந்து எப்போதுமே உடனடியாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது விளையாட்டுத்திறன். தன்னுடைய விளையாட்டுத்திறன்கிறது ஒரு 5 வயசுலேருந்து தொடங்கி 30 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ விளையாட்டுத்திறன் சொல்லி 60 வயசுக்காரங்களுக்கு 70 வயசுக்காரங்களுக்கு யாரும் சொல்ல போகிறது. அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு புதிய ஒரு அழுத்தம் ஒன்று மோடி கொடுக்கிறார். 2036 ஒலிம்பிக் போட்டி, அது பற்றி இப்போதே மோடி பேசுகிறார். அந்த ஒலிம்பிக் போட்டியில இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு பிரிவுகளிலும் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படின்னா அதை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள் அவங்கள நம்ம கண்டறியணும். அப்படி கண்டறியறதுக்கு அந்த திறன் தேடல் வேட்டை விரைவாக தொடங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விதமான திறன் வேட்டையில் கண்டறியப்படுகிற திறமைசாலிகளுக்கு ஆதரவு தந்து அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கொடுத்து அவங்கள ஒரு பெரும் விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது, இதற்கான ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் ஒன்றை இந்த சுதந்திர தின உரையில் மோடி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ இந்த சுதந்திர தின உரையில ஒரு முக்கியமான இடத்தை பாரதத்தின் இளைய சக்தி பெற்றிருக்கிறது. பாரதியாருடைய வார்த்தைகள்ல சொல்றதுன்னா இளைய பாரதம் பெற்றிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜென்சி அப்படிங்கிறதும் கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறதும் இவங்க எல்லாம் இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவர்களை திசை திருப்பி மடை மாற்றி அவங்கள தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு போக்குகளை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அப்படி கரப்பாம்பூச்சி நடத்துற கூட்டத்தை ரொம்ப பலப்பிரயோகத்தின் மூலமா கலைப்பதோ இல்லாட்டி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதோ இதெல்லாம் கிடையாது. இப்படி பண்ண அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோ வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் இளைஞர்கள் இப்படி போகிறார்கள் அதை யோசிக்கணும். அதுக்கு பதிலா மாற்றாக
பாசிட்டிவான ஒரு வழியை மோடி காட்டுகிறார். என்னன்னா இன்னைக்கு ஏராளமான இளைஞர்களுக்கு இருக்காங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஏதேதோ விதமாக சிதறடிக்கப்படுகிறார். அப்போ அவங்கள ஒருமுகப்படுத்தணும். அப்படி ஒருமுகப்படுத்துவதற்கு தான் அவங்க சிதறடிக்கப்பட்டு அந்த திறனை ஒருங்கிணைத்து அவங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது. இப்போ அதில் ஒரு விதம் தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான பயிற்சி. இனி எதிர்காலத்தில் ஏஐ இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா அதுக்கு விதிவிலக்கல்ல. இப்போ இளைஞர்களை அதை நோக்கி ஆற்றுப்படுத்துவது, ஸ்போர்ட்ஸை நோக்கி ஆற்றுப்படுத்துவது, எல்லா விளையாட்டு ஃபீல்டையும், விளையாட்டு ஃபீல்ட்னாலே கிரிக்கெட் கிடையாது, அதை தாண்டி நூற்றுக்கணக்கான கேம்ஸ் இருக்கு, எல்லா விளையாட்டு ஃபீல்ட்லையும் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது, அதற்கான ஒரு திட்டமிடல், அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை உருவாக்குறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இன்றைக்கு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். அதே போல ஒட்டுமொத்த பாரத வளர்ச்சிக்கு 7 துறைகள் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி அதை சப்ததாரா அப்படின்னு சொல்லி அவர் காட்டியிருக்கிறார். அது என்னென்னங்கிறத சொல்லி இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த இலக்கு என்ன அப்படின்னா 2047 வளர்ந்த பாரதமாக இந்தியா இருக்க வேண்டும். இன்னைக்கு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய தேசம் 2047 டெவலப்டு நேஷனாக இருக்க வேண்டும். இந்த டெவலப்டு நேஷனா இந்தியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா மோடி, இதுதான் இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர். ஆக்சுவலா இவர் தொடர்ந்து டெவலப்டு நேஷனா வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்கிறார்ல, அதற்கு பிறகுதான் இந்தியாவுக்கு எதிரான உள்ளடி வேலைகளை எல்லாம் அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகளும் பார்க்க தொடங்கின. இப்ப இந்தியா காலாகாலத்துக்கு அப்படியே ஒரு டெவலப்பிங் நேஷனாவே இருந்து போறதுக்கு தயாராக இருந்தால் இந்தியாவுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதைத்தான் மேற்கத்திய நாடுகள் விரும்புகின்றன. இந்த டெவலப்பிங் நேஷனுக்கும் டெவலப்டு நேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு டெவலப்பிங் நேஷன்ங்கிறது மற்ற நாடுகளை சார்ந்து தன்னுடைய சர்வைவலை இன்னும் சிறப்பான முறையில் பார்த்து கொள்ளும். ஆனால் ஒரு டெவலப்டு நேஷனா நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்க காலில் நின்று நீங்க சுயமா வளர்ந்து நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணி நீங்க ஒரு புள்ளியை தொட்டு மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியில நீங்க பங்கேற்பீங்க. இப்போ மற்ற நாடுகள்கிட்டேருந்து நீங்க பல பொருட்களை பெறுகிறீர்கள், இறக்குமதி செய்கிறீர்கள், இப்படியெல்லாம் பண்ணி நீங்க உங்க நாட்டை வளர்த்துட்டு இருக்க பதிலா இனிமேல் எதிர்காலத்துல நீங்க ஏற்றுமதி செய்வீங்க. இதத்தான் மோடி இன்னைக்கு ஸ்பீச்சில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். அவர் தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா, நாம சும்மா ஒரு நுகர்வோர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, இனி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும். வெறும் சந்தையாக மட்டும் இந்தியா இருந்து கொண்டிருக்க முடியாது, விநியோகஸ்தராக மாறணும். அப்படின்னா என்ன, நாம இறக்குமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக இல்லாமல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தேசமாக மாற வேண்டும். நாம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். ஒரு காலத்துல ராணுவ தளவாடம்னா 100% இந்தியா இறக்குமதி செய்யும். இந்தியாவில் ராணுவ தளவாட உற்பத்தியே கிடையாது, 1-2 தான். இந்த ஆவடியில் இருக்கக்கூடிய டேங்க் ஃபேக்டரி இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து அவ்வளவுதான். அதை தாண்டி மற்ற எல்லாம் இறக்குமதி தான். ஆனா இன்னைக்கு பெருமளவு ராணுவ தளவாடங்களை நாமே உருவாக்குகிறோம். உருவாக்குறதோட மட்டுமல்ல, நாம ஏற்றுமதி செய்கிறோம், மற்ற நாடுகளுக்கு விற்கிறோம். அவ்வளவு வேண்டாம், இப்போ ஏவுகணைகளை நம்ம மற்ற நாடுகளுக்கு விற்கிறோம். பிலிப்பீன்ஸுக்கு நமக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. வியட்நாமுக்கு விற்கிறோம். நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. ஆயிரக்கணக்கான கோடி டாலர்ஸ்க்கு விற்கிறோம். சோ ஒரு காலத்துல ராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டிருந்த தேசம் இன்றைக்கு மற்ற நாடுகளுக்கு விற்கும் தேசமாக வளர்ந்து இருக்கிறது. நீங்க விற்கக்கூடிய ஒரு நாடாக வளர வளர நேற்றுக்கு வரைக்கும் வித்த நாடுகள் இருக்குல்ல, மிகப்பெரிய அந்த மேற்கத்திய நாடுகள், அந்த நாடுகளுக்கு நீங்கள் போட்டியாளராக மாறுகிறீர்கள். இதுதான் மெசேஜ். இப்ப இத்தனை அமெரிக்காட்டேருந்தும் ஒரு பிரான்ஸ்டேருந்து நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு
நீங்க உற்பத்தியில தன்னிறைவு கண்டு நீங்க விற்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் போட்டியா மாறுறீங்க. அதான் அவங்க விரும்புவாங்களா? சோ மற்ற நாடுகளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இந்தியாவை ஒரு டெவலப்பிங் நேஷனாகவே வைத்திருப்பது. மோடியின் விருப்பம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இந்தியாவை டெவலப்டு நேஷனாக மாற்றுவது. இதுலதான் மற்ற சர்வதேச நாடுகளுக்கும் மோடிக்கு இடையில ஒரு கிளாஷ். அதனாலதான் மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து விடக் கூடாது, எப்படியாவது ஏதோ ஒண்ணு பண்ணி மோடிய ஆட்சியை விட்டு நீக்கணும், கவுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு தங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை ஜகஜால வித்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணமே இதுதான். இதை இன்னொரு விதத்துல சொல்றது அப்படின்னா மோடியிடம் இருப்பது அளவு கடந்த தேசப்பற்று. அவருடைய தேசப்பற்று சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த தேசப்பற்றின் மூலமாக மற்ற நாடுகளுக்கு சமமாக, அதாவது ஒரு அமெரிக்கா இல்லாட்டி சீனா இதுக்கு சமமா வளர்ந்த நாடாக கொண்டு போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுகிறார். மற்ற நாடுகள் தங்களுக்கு போட்டியாக ஆசியாவின் பெரும் சக்தியாக இந்தியா உருவெடுத்து விட்டால் தங்களுடைய சந்தை வாய்ப்புகள் சிதறி போகும் என்று நடுங்குகின்றன. இது ஒண்ணு. ரெண்டாவது, உள்நாட்டிலே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஏன் மோடி எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த டெவலப்டு நேஷன்ஸ் இருக்குல்ல, இவர்களுடைய புரோக்கர்களாக இருந்தவர்கள். நான் பேரை சொல்லக்கூடாது. இப்போ பெரிய பெரிய இராணுவ தளவாடங்கள், அந்த தளவாடங்கள்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சிருக்கோமே, அந்த ஆர்ம்ஸ் டீலர்ஸோட பேரம் பேசி அதன் மூலம் லாபம் சம்பாதிச்சவங்க பெரும்பாலானவங்க மிகப்பெரிய அரசியல் வீட்டு பிள்ளைகள், இல்லாட்டி அந்த அரசியல் வீடுகளில் மருமகனாக இருக்கக்கூடியவர்கள். நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க பிசினஸ் எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு ரஃபேல் டீல இடைத்தரகர்களே இல்லாமல் நீங்க முடிக்கிறீங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி 1-on-1 டாக்ல முடிச்சுட்டு போறாங்க. பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கு இடையில் நேரடி டயலாக், நேரடியா டீல் முடியுது. இப்போ இதே டீலிங், ரஃபேல் டீலிங் புரோக்கர்ஸ் மூலமா முடிச்சிருந்தா அந்த புரோக்கரேஜ் மட்டும் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி கைமாறி இருக்கும். இப்ப இந்த டீலிங் மூலமா நஷ்டப்பட்ட அந்த டீலர்ஸ் எப்படி பொறுத்துப்பா? இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, மோடிக்கு எப்ப வெடி வைக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த விதமான ஆர்ம் டீலர்ஸ் நம்ம நாட்டிலே இருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் குடும்பத்துல மருமகன்களா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வலம் வர்றாங்க. இப்ப அவர்கள் எல்லாம் சேர்த்து சதி செய்கிறார்கள். கடந்த ஒரு 2014 பிறகு இன்றைக்கு வரைக்கும் மோடியால் நஷ்டமடைந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்படி ஒன்று கூடுகிறவர்களில் இந்தியாவிலேயே இருக்கிற தேச விரோத சக்திகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய விரோத சக்திகளும் கலந்து இருக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கரப்பாம்பூச்சி கூட்டத்தை பார்த்தோம். இன்னும் அதே போல அவங்க தொடர்ந்து இனிமேலும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தோட எப்போ வருதோ அதை ஒட்டி அவங்க சத்தமும் அதிகமாகும், ராகுல் காந்தியோட சத்தம் அதிகமாகும். இது எல்லாமே நடக்கிறது. அதனால இந்தியாவினுடைய வளர்ச்சிங்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதுவும் மோடியின் தலைமையில வளர்ச்சி அன்ஸ்டாப்பபிள். இது மோடி சொன்னாருங்கிறதே பார்க்காம ஒரு சாதாரண ஒரு இந்தியனாக நான் பிறந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு வரையிலுமான இந்தியாவை நான் நினைவு கூர்ந்து அசை போட்டு பார்த்தால் எந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு ரொம்ப நல்லா நினைவில் இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப ஒரு பிரமாதமான போட்டோ அப்படின்னு எடுத்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில வந்த போட்டோ அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. அந்த படம் என்ன சொல்லும் அப்படின்னா, அப்படியே பரம ஏழை காஞ்சு போன நிலத்துல கஞ்சிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. இன்னைக்கு நீங்க எத்தியோப்பியாலையும் சோமாலியாவிலையும் குழந்தைகள் எப்படி இருக்குங்கிற அந்த அவலத்தை சித்தரிக்கக்கூடிய போட்டோஸ் பாக்குறீங்களே, இது போல ஒரு காலத்துல உலகின் ஏழை முகம் அப்படின்னா இந்திய குழந்தைகளுடைய போட்டோவை யாரும் கொடுப்பாங்க? யோசிச்சு பாரு. அப்படி இருந்தது. இன்னைக்கு இந்தியா வேற ஒரு இடத்துக்கு போயாச்சு. உலகின் மிக வேகமான பொருளாதார நாடுகள்ல 5வது இடத்தில் இந்தியா இருக்கிறது.
அதான் மோடி சுட்டி காட்டினார். முன்னால உலகின் பலவீனமான 5 பொருளாதாரங்கள்ல ஒன்னா இருந்தது, இன்னைக்கு பலமான 5 பொருளாதார நாடுகள்ல ஒன்னா இருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். அதே போல இந்தியாவுக்குன்னு ஒரு ஆத்ம பலம் உண்டு. எத்தனையோ சோதனைகளை நம்ம பார்த்திருக்கோம். ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால ஆரம்பிச்சு 2014 வரைக்கும் இந்தியால கூட்டணி அரசு தான் இருந்தது. அதுல ஒரு சில ஆண்டுகள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர்லாம் பார்த்தோம். இவ்வளவுலாம் நடந்திருக்கு. அரசுடைய நிலைத்தன்மை ரொம்ப ஷேக்கியா இருந்திருக்கு. அது ஒரு ஸ்டேபிளாவே இல்லாத ஒரு காலம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இந்தியாவின் நிலைத்தன்மை, இந்திய அரசுடைய நிலைத்தன்மை இப்படி அப்படிமா இருந்தது. ஆனால் இந்தியாவின் நிலைத்தன்மை பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட சூழல்ல கூட ஒரு ராணுவ புரட்சி இங்க நடந்தது கிடையாது. மக்கள் அவ்விதமான சோதனையையும் ஜனநாயகத்தின் வழியாகவே எதிர்கொண்டார்கள். அதுதான் பக்குவப்பட்ட மக்கள். தங்களுக்கு தேவையான அரசை அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த அரசு ஒரு வருஷத்துக்கு மேல கூட இருந்திருக்காது, மாறும். அதற்குள்ள அடுத்த பிரதமராக இன்னொருவர் வருவார். எவ்வளவு நடந்திருக்கு. சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரிசர்வ் பேங்க்ல இருந்த கோல்டு ரிசர்வ நாம பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா என்ஆர்ஐஸ் நம்பிக்கையை மீட்க வேண்டிய அவசியம் இருந்தது. முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை ஈர்க்க வேண்டிய, அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுக்காக நம்மள்கிட்ட இருந்த கோல்டு ரிசர்வ் நம்ம அடமானம் வச்சோம். அதை ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சு இருந்தார். யாருக்குமே தெரியாது. அது ஒரு சீக்ரெட் ஆபரேஷனா இருந்தது. அந்த கோல்டு ரிசர்வ் கொண்டு போறது, அதாவது இங்கிலாந்து கொண்டு போறது, அதை தற்செயலா ஒரு எக்ஸ்பிரஸ் சீனியர் கரஸ்பாண்டன்ட் மோப்பம் பிடிச்சு அதை கண்டுபிடிச்சு அப்புறம் வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தினார். அவ்வளவு ஃப்ராஜைலா இருக்கும். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய ஃபாரின் ரிசர்வ் அபரிமிதமாக இருக்கிறது. அதனால ஒண்ணு நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இந்தியா வீழ்த்தப்பட முடியாத தேசம். அதோடைய வளர்ச்சி வேகத்துல முன்பின்னா இருக்கும். பட்டு வேகமா போறது திடீர்னு ஒரு செட்பேக் இருக்கும். வேகமா 10 முழம் முன்னால போயிட்டு திடீர்னு 2 முழம் சடன் பிரேக் அடிக்கும். அப்புறம் கொஞ்சம் மெதுவான ஸ்பீட்ல போகும். இப்படி அப்படிமா இருக்கும். ஆனால் ஒரு நாளும் இந்தியாவை எவராலும் வீழ்த்த முடியாது. இது வீழ்த்தப்பட முடியாத தேசம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நான் சொல்றப்போ சும்மா இவனா ஏதோ எமோஷனலா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இதை வேற விதமா நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே இந்தியா அளவுக்கு அடிமைப்பட்ட ஒரு தேசத்தை நீங்கள் பார்த்தது உண்டா? வெளியிலிருந்து எங்கோ மேற்காசியாவிலிருந்து வந்தவர்கள், மேற்காசியாவிலிருந்து வந்த மதம், அந்த மதவாதிகளின் ஆளுகைக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் இந்தியா இருந்திருக்கிறது. அப்புறம் ஐரோப்பியர்களுடைய வருகை, அவர்களும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிடையாது, இந்திய மதத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது, முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள். அது போர்ச்சுகீசியர்களாக இருக்கலாம், டச்சுக்காரர்களாக இருக்கலாம், பிரிட்டிஷ் பிரான்ஸா இருக்கலாம், அதே போல ஈவன் தரங்கம்பாடியை மட்டுமே ஆட்சி செய்த டென்மார்க்கை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம், டேனிஷா இருக்கலாம். ஒரு ஐரோப்பியர்களுடைய காலம், அது ஒரு 300 வருஷம். டோட்டலா ஒரு 1000 வருஷ காலம் பிற மதத்தவர்களுக்கு கீழே அடிமையாக இருந்த தேசம் இந்திய தேசம். 1000 வருஷம் அடிமைப்பட்டிருந்தோம்னா 1000 வருஷம் இந்த தேசம் சுரண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று பொருள். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இந்தியாவை அந்நிய சக்திகள் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி இந்தியாவின் ரத்தத்தை குடித்து இருக்கின்றன. அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்று 1947க்கு பிறகு திரும்ப விஸ்வரூபம் எடுத்து வெறும் 80 வருஷத்துல உலகத்தின் 5வது பொருளாதார நாடாக இந்தியா வந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. 1000 வருஷத்து வீழ்ச்சிய வெறும் 80 வருஷத்துல நம்ம காம்பன்சேட் பண்ணி மீறி எழுந்து துடிப்போட வந்திருக்கிறோம். இது பேர் இந்தியா. இதுதான் இந்தியா. எந்த தேசத்தில் இந்த அதிசயம் நடந்தது கிடையாது. கலாச்சாரம் சம்பந்தமாகவும் இந்தியாவுக்கு என்று ஒரு தனி அதிசயம் உண்டு, மறந்துடாதீங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் உயிருடன் இருந்த காலத்திலேயே மொத்த அரேபியாவும் இஸ்லாமியமாக மாறிட்டு, அவர் வாழ்ந்த காலத்திலேயே கம்ப்ளீட்டா இஸ்லாம் ஆயிடுச்சு. அதே போல ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்த ஸ்பானிஷ் அவர்களுடைய காலனியாக
தென் அமெரிக்க நாடுகள், மெக்சிகோல தொடங்கி கீழே வரைக்கும் அத்தனை தென் அமெரிக்க நாடுகளும் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அது தன்னுடைய சுய மதத்தையும் சுய மொழி எல்லாவற்றையும் மறந்து மொத்தமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடுகளாக மாறின. சொந்த மொழியையும் அந்த நாடுகள் கைவிட்டன. இன்னைக்கு நீங்க போங்க, மெக்சிகோல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் அவங்களுடைய தாய்மொழி எதுனா ஸ்பானிஷ். ஒரு காலத்துல அது அவர்கள் மொழி கிடையாது. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு அவரவர்களுக்கு என்று தனியான ஒரு பழமையான மொழி இருந்தது, பேச்சு மொழியாக இருந்தது. அவரவர்களுக்கென்று ஒரு பழங்குடியின சமய வழிபாடு இருந்தது. எல்லாமே தொலைஞ்சு போச்சு. இப்படி அந்நியர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலெல்லாம் அந்நியர்கள் யார் ஆளுகிறார்களோ அந்த ஆளும் வர்க்கத்தின் சமயமும் அதே போல அந்த ஆளும் வர்க்கத்தின் மொழியும் டாமினேட் பண்ணின. ஆனா இங்க 1000 வருஷம் அந்நியர்கள் ஆட்சி செஞ்சிருக்கா. ஆனால் இன்னைக்கும் இந்தியாவில் 96 கோடி பேர் இந்துக்கள். மறந்துடாதீங்க. இன்னைக்கு மொத்த இந்திய மக்கள் தொகையில 2% பேர் தான் கிறிஸ்தவர்கள். இவ்வளவு ஆட்சி பண்ணியிருக்காங்க. எத்தனை கொடுமை! மதம் மாறலைன்னா தலைய சீவரதுல இருந்து ஆரம்பிச்சு இஸ்லாமிய ஆட்சி காலத்துல என்னென்ன கொடுமை எல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் சரித்திர உண்மைகள், யாரையும் குத்தம் சொல்ல, நடந்தது. இவ்வளவு நடந்திருக்கு. ஏதாவது ஆக்சுவலா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ண இந்த 1000 வருஷ கொடுமையில நியாயமா பார்த்தா மொத்த இந்தியாவும் ஏதோ வேற ஒரு மதத்துக்கு போயிருக்கணும். அப்படி நடக்கலைங்க. அது ஏன்? சிங்கப்பூருடைய தந்தை என்று சொல்லப்படுகிற லீ குவான் யூ அவர்கள், ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர், அவர் ஒரு மேடையில சொல்லுவார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லுவார். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் கணேஷ் வழிபாட்டை கண்டு, அவர் கணேஷ் சொல்ல, கணேஷ் வழிபாட்டை கண்டு கிண்டல் செய்கின்றனர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யானை முக கடவுள், அந்த எலிபென்ட் காட் இந்துக்களுக்கு காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்து வருகிறது. அவரிடமிருந்து அவர்கள் நம்பிக்கையும் உத்வேகத்தையும் பெறுகிறார்கள். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, லீ குவான் யூ சொல்லுகிறார், ஃபிஜி என்கிற ஒரு தீவு, அந்த தீவுல கரும்பு தோட்டத்துல வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து ஏழை இந்துக்கள் எத்தனையோ பேரை கப்பல்ல ஏத்தி அங்க வேலைக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவர்களும் வேலை செய்தார்கள், கொத்தடிமையாக வேலை செய்தார்கள் அத்தனை பேர். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஃபிஜில இருந்த லோக்கல் பீப்புள் அத்தனை பேரு கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. ஆனா இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட அந்த ஏழை இந்துக்களில் ஒருவர் கூட கிறிஸ்தவராக மதம் மாறவில்லை. இது ஏன் என்பதை மற்றவர்கள் யோசிக்க வேண்டும்னு சிங்கப்பூருடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூ சொல்லி இருந்தார். இதுதாங்க தனித்துவம், இந்தியாவின் தனித்தன்மை. இந்த தனித்தன்மையை எவராலும் அசைக்க முடியாது. There's something about ancient civilizations, both India and China, the Christians did not convert. They converted segments, are all superstitions. You may say Ganesh with his blue face and mighty arms is again superstition. But it's given succor, comfort, relief to successive generations for thousands of years. Who are you to say that your Bible is not superstition? They have converted whole island communities like Fiji. All the native Fijians have become Christians, but not the Indians in Fiji. So I tell these Christian groups, let's have a sense of proportion. இந்த தனித்தன்மை வேற. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவை ஆத்மாத்மா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க ஃபாரின் கண்ணாடி எல்லாம் போட்டு இந்தியாவை பார்த்தா அந்த கண்ணாடி எந்த கலர்ல இருக்கு, அந்த கலர்லாம் உங்களுக்கு இந்தியா தெரியும். இந்தியாவுடைய அசலான நிறம் உங்களுக்கு பிடிபடாது. அதனால இந்தியா அசைக்கப்பட முடியாத ஒரு தேசம். ஆனால் முதன் முறையாக அசைக்கப்பட முடியாத ஒரு தேசம், அசைக்கப்பட முடியாத ஒரு தலைமையின் கீழே இருக்கிறது. அதுதான் நாம செஞ்ச பாக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதமர் மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையில இவ்விதமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை நோக்கி பல்வேறு திட்டங்களை முன்வைத்து அடுத்த 2047 இந்த தேசம் எப்படி இருக்குங்கிற தொலைநோக்கு பார்வையோடு பேசுகிறார். இது ஒரு பக்கம். இந்த 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில்
இந்த 80வது சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏற்றவும் உங்கள் மத்தியில் உரையாற்றவும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அதற்காக உலகம் முழுவதும் உள்ள எனது தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி ஜென்சி சிங்கப்படை தோழர்களுக்கும் இந்த ஃப்ரேஸ் ஏன் வரும்? சுதந்திர தின உரையில் சுதந்திர தினத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் ஜென்சி எழுச்சிங்கிற பேர்ல கரப்பாம்பூச்சி டெல்லியில ஒரு சேட்டையை காட்டினாங்க. இங்க சுதந்திர தின உரையிலேயே விஜய் அவர்கள் ஜென்சி சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு விஜய்க்கும் மோடிக்கும் இருக்க தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்கு. மோடி முழுக்க முழுக்க தேசத்தை மையப்படுத்தி தேசத்துக்கான ஒரு உரையை நிகழ்த்துகிறார். சென்னையில் இருக்க கோட்டை கொத்தளத்துல விஜய் தன் அரசியலுக்கான உரையை நிகழ்த்துகிறார். அவருக்கு தேசத்தை பற்றி கவலை, விஜய்க்கு தன்னுடைய அரசியலை பற்றி கவலை. சோ 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்த கம்பாரிசன் உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நமது வளர்ச்சிக்கு மத்தியில் கவலை தரக்கூடிய அம்சமாக நீங்கள் கருதுவது எதை? இந்தியா சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை ஆற்றுப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்த பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு வலிமையான எதிர்கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த்தும் இருக்கிறது. ஒரே ஒரு கவலை தரத்தக்க அம்சம், பொதுவெளியில் பெருகி வரக்கூடிய அநாகரிகம். இதுக்கு முன்னால இதே போல எதிரும் புதிருமான எவ்வளவோ தலைவர்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே ரொம்ப நேருக்கு நேர பேசினாலும் சரி, எப்படி மோதிக்கொண்டாலும் சரி, நாகரிகத்துல குறை வைத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் மரியாதை குறைவாக நடந்து கொண்டது கிடையாது. இப்போ வாஜ்பாய் அவருடைய காலத்துல பிரதமராக இருந்த பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களை விமர்சித்து இருக்கிறார். வாஜ்பாய் அவங்க விமர்சிக்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் நாகரிகம் எள்ளளவும் குறைந்தது கிடையாது. தலைவர்கள் அப்படிங்கிற நிலையில ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நேர்மையான மரியாதை இருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த மரியாதை என்பது, அந்த நாகரிகம் என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. நாகரிகத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி முன்னுதாரணமாக திகழ வேண்டிய முக்கிய மூத்த தலைவர்களே அநாகரிகமாக நடந்து கொள்ளுகிறார். அதுல உச்சகட்டம் ராகுல் காந்தி அவர்கள். இப்ப ரீசெண்டா வியாழக்கிழமை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய மாநாடு டெல்லியில நடக்குது. அப்ப ஸ்டேஜில் அவர் பேசுகிறார். பேசுறப்போ மோடியையும் அவருடைய தலைமையின் கீழே வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் கண்டித்து பேசுகிறார். விமர்சிக்க அவருக்கு உரிமை உண்டு, விமர்சிக்கட்டும், அதை யாரும் தடுக்கல. ஆனா அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, மோடியினுடைய வெளியுறவு கொள்கை என்பது வெளிநாட்டு தலைவர்களை கட்டி அணைப்பதோடு சரியாகி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ்ல சந்தீப் தீக்ஷித் இருக்கிறார், ஷீலா தீக்ஷித் அவரை போய் அப்படியே அவர் கட்டி அணைக்கிறார். ஃபாரின் பாலிசி இஸ் திஸ். கட்டி அணைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சந்தீப் தீக்ஷித் கேட்கிறார், நீங்க என்ன ஜார்ஜியா மெலனின்னு நினைச்சு ஒண்ணு கட்டி அணைச்சிடல இல்ல அப்படின்னு அவர் கேட்கிறார். மெலனி சமஜ் கே தோ नहीं पकड़ा था. உடனே அதுக்கு இன்னும் நான் அந்த லெவலுக்கு எல்லாம் போகல அப்படின்னு ராகுல் காந்தி. என்ன டேஸ்ட்! இன்னைக்கு வரைக்கும் மோடிங்கிற இந்தியாவுடைய தலைமையை கொதறிக்கிட்டே இருந்தீங்க. சம்பந்தமே இல்லாம இத்தாலியுடைய பிரதமரையும் இவர் கடித்து கொதற தொடங்கி இருக்கிறார். ஜார்ஜியா மெலோனியை இழுத்து விடுறாங்க, இன்னொரு நாட்டு தலைவர். நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்னால வேற ஒரு சதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனியா இத்தாலியை சேர்ந்தவர் தான், ராகுல் காந்தியோட பாட்டி இத்தாலியை சேர்ந்தவர் தான். அநேகமா அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை இத்தாலியில இருக்கிற மெலோனி அரசு செய்ய மறுக்கிறதோ என்னவோ தெரியல. ஏன்னா ஜார்ஜியா மெலோனிக்கு மோடி மேல பெரிய மரியாதை உண்டு.
உலக தலைவர்களில் என்னை ஈர்த்த ஒரு மாபெரும் தலைவர் மோடின்னு அவங்க இந்தியா வந்தப்பவே சொன்னாங்க. அப்ப கூட நான் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, மோடியினுடைய பெருமை எத்தகையது அப்படின்னு இத்தாலியில இருக்கிற பிரதமருக்கே தெரிந்திருக்கிறது, ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில இத்தாலியர்களுக்கு தெரிவதில்லைன்னு நான் சொன்னேன். இப்ப இந்த காரணத்தினால மெலோனியையும் பொதுவெளியில இழுத்து விட்டு கேவலப்படுத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி திட்டம் போடுகிறார் போல இருக்கு. இது எவ்வளவு ஒரு அவலச்சுவை, எவ்வளவு பெரிய அநாகரிகம் அப்படிலாம் பார்த்தால் நேரு காலத்துல தொடங்கி ராஜீவ்காந்தி காலம் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையினுடைய வீழ்ச்சியும் தோல்வியும் பற்றி பேசலாமா? நேரு காலத்துல தேவையே இல்லாம சீனாவோட போருக்கு புகுந்து அக்சாய்ச்சிங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை இழந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வசம் இருக்கு. அதே போல 50ஸ்ல ரஷ்யா மூலமாகவும் அதே போல அமெரிக்கா மூலமாகவும் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. நேரு அதை வேண்டாம் சொன்னதோட மட்டும் இல்லாத சீனாவுக்கு கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தார். இதை காங்கிரஸ் எம்பியான சசி தரூர் உறுதி செய்திருக்கிறார், அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அன்னைக்கு 50ஸ்ல என்னன்னா, மக்கள் சீனம் என்கிற இந்த கம்யூனிஸ்ட் சைனாவை அந்த பாதுகாப்பு கவுன்சில நிரந்தர உறுப்பினர் ஆக்கிடுவாங்களோன்னு பயந்தாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்போ இந்த சீனா வேற வந்தாச்சுன்னா, ஏற்கனவே ரஷ்யா வேற இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் கண்ட்ரி உள்ள வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து. அதனால அந்த சீனாவை தவிர்க்கணும்னா அதுக்கு இந்தியாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்தியா வரணும்னு ஆசைப்பட்டது. அதனால ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்க்கிறதா அமெரிக்காவிடம் இருந்து பிராமிஸ் கிடைச்சது. நேரு வேண்டாம்னு. சோவியத் என்ன நினைச்சதுன்னா, சீனா உள்ள வந்துட்டான்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே, கம்யூனிஸ்ட் தேசத்துக்குள்ளேயே தன்னை பெரிய தேசம்னு அது முன்னிறுத்திக் கொள்ள ஆரம்பிச்சிடும். கம்யூனிஸ்டுகளுக்குள்ள தான் தான் முதல்வனாக இருக்க வேண்டும், போட்டிக்கு இன்னொரு நாடு வந்துடக்கூடாது, எனவே சீனா வந்து விடக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்தியா வந்தா தேவைன்னு சொல்லி ரஷ்யாவும் நினைத்தது. அதனால ரஷ்யா சைட்ல இருந்து நமக்கு தூது விட்டாங்க, இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கு நீங்க வாங்கன்னு. கெடுத்தது நேரு. அதே போல தேவையே இல்லாம ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை ஐநா பரிசீலனைக்கு கீழே கொண்டு போனார். உடனே ஐநா பரிசீலனை செய்து அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கடைசியில் ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஜம்மு காஷ்மீர்ல பிளபிசைட், அதாவது கருத்து வாக்கெடுப்பு நடத்துங்க, மக்கள் ஓட்டு போட்டோம், மக்கள் விரும்பினா இந்தியாவோட இருக்கட்டும், இல்லாட்டி அங்க இருக்க மக்கள் விரும்பினா பாகிஸ்தானோட போகட்டும், இல்லாட்டி தனி நாடா இருக்குன்னா தனி நாடா ஆக்கிருங்க. அங்க இருக்க மக்களை ஓட்டு போட விட்டா என்னத்துக்காகும்? மொத்த மக்கள் தொகையில அங்க வந்து காஷ்மீர் வெளியில மட்டும் 75% முஸ்லிம்ஸ். நேருவா இருதரப்பு இஷ்யூவா இருந்தது, பாகிஸ்தானுக்கும் நமக்கு இடையிலான இஷ்யூவா இருந்தத முத்தரப்பு இஷ்யூவா சர்வதேச இஷ்யூவா மாத்தினார். அதே நேரத்தில் மோடி என்ன தெரியுமா செஞ்சாரு? நேற்றுக்கு வரைக்கும் இருதரப்பு இஷ்யூவா இருந்தத 370 அப்ரகேஷன் மூலமா ஒரு தரப்பு இஷ்யூவா உள்நாட்டு விஷயமாக மாற்றினார். இதுதான் மோடியோட சாதனை. இருதரப்பு விஷயமா இருந்தத முத்தரப்பு விஷயம் போல மாற்றியது நேரு. இருதரப்பு விஷயமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை உள்நாட்டு இஷ்யூவா மாற்றினது மோடி. இல்ல யாரு சாதிச்சா? அதே போல இந்திரா காந்தியுடைய காலத்துல இந்தியாவுடைய கச்சத்தீவு பகுதியை ஏதோ அவங்க வீட்டு சொத்து மாதிரி ஸ்ரீலங்காவை கொடுத்துட்டு, இன்னைக்கு அந்த கச்சத்தீவை குத்தகைக்கு கூட நம்மளால எடுக்க முடியல, அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு அந்த ஸ்ரீலங்கால நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்திலேயே சீனா உள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தை அவங்க வந்து 99 வருஷம் லீஸுக்கு எடுத்துட்டாங்க. இப்ப சீனாவை கண்காணிக்கிறதுக்கு நமக்கு கச்சத்தீவு வேணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா தரமாட்டேங்குது. சரி, 100 வருஷத்தை குத்தகைக்கு எடுக்கலாம்னா குத்தகைக்கு கூட கிடைக்கல. நேற்றுக்கு வரைக்கும் அது நம்முடைய வரைபடத்தில் இருந்த ஒரு பகுதி. யாரு கொடுத்தா? இந்திரா காந்தி கொடுத்தது. அதே போல ராஜீவ்காந்தி காலத்துல தேவையே இல்லாம ஸ்ரீலங்காவுக்கு எல்டிடிக்கு இடையிலான ப்ராப்ளத்துல உள்ள நுழைஞ்சு அதுல எவ்வளவு IPKF வீரர்கள், இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் வீரர்கள் இறந்தார்கள். ஆபீசர்ஸ் லெவல்ல ஆயிரக்கணக்கான ஆபீசர்ஸ் நாம இறந்திருக்கோம், நம்ம சைட்ல இறந்திருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போர்ல ராணுவ அதிகாரிகள் எத்தனை பேர் இறந்தார்களோ அதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான ராணுவ அதிகாரிகளை நம்ம பலி கொடுத்தது ஸ்ரீலங்கால. தேவையா? யாருடைய ஈகோவுக்காக யாரு விலை கொடுக்கிறது? கடைசியில் அல்டிமேட்டா இதனுடைய பெரும் விலையாக ராஜீவ்காந்தியே பலியானார். அது பெரும் சோகம், இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் வெளியுறவுத்துறை தோல்வி கிடையாதா? அடுக்கடுக்கா வரிசையா காங்கிரஸ்
100% தோல்வியை வெளியுறவுத்துறையில் அடைந்தது. ஜார்ஜியா மெலோனியை கட்டி பிடிச்சிங்களான்னு பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா மிஸ்ஸஸ் மவுண்ட் பேட்டனுக்கு யாரு சிகரெட்டை பத்தி வச்சான்னு சொல்லாமா? இனிமே அப்படித்தான் இறங்கணும், இனிமே அப்படித்தான் பேச வேண்டியிருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும், கடந்த காலத்தை தோண்டி எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா காங்கிரஸ் அலமாரிகள்ல எலும்புக்கூடுகள் மட்டும்தான் மிஞ்சும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.